Hi friends, Group 4 90 days பிளான்ல இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 2க்கான ஆப்டிடியூட் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். நீங்க வந்து டெஸ்ட் 2 அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்க. அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, a shopkeeper marked the price of an article 50% more on its cost price and then offered 50% reduction for the article. Then he got. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடைக்காரர் இருக்காரு. அந்த கடைக்காரர் வந்து ஒரு பொருளோட ரேட்டை முதலே 15% வந்து கூட்டி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து வாங்கும் போது ஒரு 15% ரிடக்ஷன், அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் வந்து அடிக்கடி பார்ப்பீங்க. 10% கூட்டி வச்சுட்டு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரே நம்பரை இப்போ வந்து 20% கூட்டி வச்சுட்டு கஸ்டமருக்கு 20% ரிடக்ஷன் வந்து கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி சம் வந்து நிறைய கேட்பாங்க. 10 10, 15 15, 20 20, இல்லை 50 50 கூட வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து எப்போ பண்ணாலும் சரி இதில் கண்டிப்பாக அந்த கடைக்காரருக்கு லாஸ் தான் வந்து வரும். ஸோ 4 ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட், லாஸ், நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ், அதாவது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, ப்ராஃபிட் வெல் ஆஸ் வெல் அஸ் லாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து சேம் நம்பரை வந்து கூட்டி வச்சுட்டு அதே சேம் நம்பரை டிஸ்கவுண்டாக கொடுத்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல லாஸாக எப்போதுமே வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். In an examination out of 480 students, 85% of girls and 70% of boys passed. How many boys appear in the examination if total pass percentage was 75%? ஓகே, ஒரு எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 480 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இதில் பாஸ் ஆனவங்க பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து 85%. ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ், கேர்ள்ஸ் வந்து 85%, பாய்ஸ் வந்து 70%. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி பாய்ஸ் அப்பியர் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ எவ்வளோ பாய்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ பாய்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இஃப் டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ் 75%, மொத்த பாஸ் ஆனவங்க, ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் பாஸ் ஆனவங்க வந்து 75%. இதில் வந்து கேர்ள்ஸ் 85, பாய்ஸ் வந்து 70. இப்போ வந்து பாய்ஸ் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, இதான் வந்து கொஸ்டின். இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு 3 நம்பர் வச்சு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலே நம்ம அலிகேஷன் மிக்சரில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2 பேர் இருப்பாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லி 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. காமனாக இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இடையில இருக்கும். ஸோ மொத்த பாஸ் ஆனவங்க 75%, அப்படி தானே? ஸோ 85க்கும் 70க்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா 75 வந்து இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக மிடில் இருக்கணும் அப்படின்னு இல்லை, இதுக்கு இடையில ஏதோ ஒரு நம்பராக வந்து இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுருங்க. 85ல் 75 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10, 75ல் 70 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து இங்கே போட்டுறணும். இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து போட்டுறணும். இப்போ 5 10 இதையும் அடித்தோம் அப்படின்னா 1:2 ரேஷியோ. ஓகே, இப்போ வந்து கேர்ள்ஸ் 1 ரேஷியோ, பாய்ஸ் வந்து 2 ரேஷியோ. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 480 பேர். அப்போ மொத்தம் நமக்கு ரேஷியோ 3, 1 + 2 பண்ணோம் அப்படின்னா 3 தான் 480. நமக்கு தேவை பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பாய்ஸ் எவ்வளோ பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, அப்போ 2 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இதை அடித்தோம் அப்படின்னா 160. இப்போ 2 × 160 320. அப்போ 320 பாய்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சம் வந்து இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து 2 விதமான ரேட்டை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 கிலோ அரிசி வந்து 10 ரூபா இருக்கும், இன்னொரு கிலோ அரிசி பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 ரூபா இருக்கும். அந்த 2 அரிசியவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 12 ரூபாய்க்கு வந்து விற்பாங்க. ஸோ காமனாக இடையில வந்து ஒரு ப்ரைஸு. அப்போது வந்து அந்த 2 அரிசியவும் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 2 டேட்டா கொடுத்துட்டு ஒரு காமனான டேட்டா வந்து இடையில வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து அலிகேஷன் மிக்சரில் வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா நான் வந்து இதுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னா
கரெக்டாக 85க்கும் 70க்கும் இடையில ஒரு நம்பர் அப்படி கிடையாது. இதுக்கு இடையில ஏதோ ஒரு நம்பராக வந்து இருக்கலாம். இப்போ 84 கூட இருக்கலாம், இல்லை 71 கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு இன் பிட்வீனில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 320. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் 2 years ago was 70,000. It depreciates at rate of 4%. Find the present value. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு பைக் வந்து இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த பைக்கோட ரேட் வந்து 70,000 ரூபா. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா டிப்ரிசியேட், அந்த பைக்கோட தேய்மானம். ஸோ அது வந்து ஒரு 4% வந்து இருக்கும். பைக் ரேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே தான் வந்து வரும். இப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து 70,000 ரூபா அந்த பைக்கோட வேல்யூ. வருஷம் 4% வந்து குறையுது. ஸோ இப்போ வந்து அந்த பைக்கோட வேல்யூ என்ன, ப்ரெசன்ட் வேல்யூ என்ன, அதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் நமக்கு 70,000 இருக்குது. 2 வருஷம் எவ்வளோ குறையுது, 4%. ஸோ அப்போ 4% அப்படின்னா 100ல் 4 வந்து கழிக்கணும். எப்போதுமே இந்த மாதிரி தான். நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து கூடுது இல்லை குறையுது, எப்படினாலும் சரி, கூடுனா 100லேருந்து நம்ம வந்து கூட்டுவோம், குறைஞ்சா 100லேருந்து குறைக்கணும். அப்போ 96. 96/100. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் ஆகிட்டு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னால், அப்போ நம்ம வந்து 2 தடவை போடணும். இதுவே வந்து 3 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா 3 தடவை வந்து போடுவோம், அவ்வளோதான். இப்போ வந்து எதெல்லாம் அடிக்க முடியும், 2 0க்கு 2 0 வந்து அடிச்சிடலாம், இங்கே அதுமாரி அடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து 7 × 96 × 96 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 64512 வந்து வரும். இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 64,512 ரூபா, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். The value of machine depreciate 10% each year. A man pays rupees 30,000 for the machine. Find its value after 3 years. ஒரு மிஷினோட மதிப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் 10% வந்து குறையுது. ஒருத்தர் வந்து 30,000 ரூபா கொடுத்து அந்த மிஷினை வந்து வாங்குவார். அப்போ 3 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு என்ன, இதான் வந்து கொஸ்டின். ஸோ 30,000 ரூபா கொடுத்து ஒரு மிஷினை வாங்கிட்டாரு. இப்போ 3 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் 10% வேல்யூ வந்து குறையுது. அப்போ 90/10, 100ல் 10 போனால் 90. நமக்கு 3 வருஷம், ஸோ 3 தடவை போடணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே 30 × 9 × 9 × 9, நமக்கு வந்து 9³ வந்து தெரியும், 729 அப்படிங்கிறது. ஸோ 30 × 729 பண்ணோம் அப்படின்னா 21,870. இதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து இந்த கியூபில் ஒரு 25 கியூப் வரைக்கும் படிச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்கொயரில் 50 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம சம்மில் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். நம்ம இந்த சம் எல்லாம் இன்றைக்கி வந்து சொல்யூஷன் மட்டும் தான் டைரெக்டாக வந்து போடுறோம். உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்தே தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆப்டிடியூட் ஃபுல் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 18 வீடியோ சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து டாபிக் வைஸாக வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த 18 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து எல்லா கான்செப்டும் அதிலே வந்து இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 560 students in a school. Out of 560, 320 are boys. Find the percentage of girls in the school. ஒரு ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் 560 பேர் வந்து படிக்காங்க. ஸோ அப்போ வந்து டோட்டலாக 560 பேர். அப்போ இந்த 560 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா 100%. ஸோ 100% 560. ஓகே, இப்போ அதில் வந்து 320 பேர் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸு. ஸோ அப்போ 560ல் 320 போச்சு அப்படின்னா மிச்சவங்க தான் வந்து கேர்ள்ஸாக இருப்பாங்க. ஸோ 560ல் 320 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 240 வரும். ஸோ இந்த 240 தான் பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸாக வந்து இருப்பாங்க. நம்ம இந்த பெர்சன்டேஜாக வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 100% 560. இந்த 240 எவ்வளோ பெர்சன்டேஜ்? ஓகே, நம்ம அப்படியே வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிரும். So x = 240
இன்ட்டு 100 பை 560. ஸோ நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். இப்போ இதில் வந்து 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 56ல் அடித்தோம் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம 2 டேபிள்லேருந்தே வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ 56 அடித்தோம் அப்படின்னா 28 வந்து மாறும். இங்கே அடித்தோம் அப்படின்னா இது வந்து 5 மாறும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 7 டைம் கேன்சல் ஆகும். 240 அப்படின்னா அப்போது 60. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 5 into 60 300, கீழே வந்து 7 மட்டும் இருக்குது. ஸோ 300 divided by 7. இதை அடித்தோம் அப்படின்னா வந்து 4 7s are 28 வரும். ஸோ மிச்சம் வந்து ஒரு 2 இருக்கும். அப்போ வந்து 20. ஸோ 20 நம்ம வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 2 × 14. ஸோ மிச்சம் 6 இருக்கும். பாயிண்ட் வச்சுக்கலாம் 60. அதில் பண்ணோம் அப்படின்னா 8 7s are 56. ஸோ வந்து அதுக்கப்புறம் மிச்சம் வந்து ஒரு 40 வந்து இருக்கும். ஸோ 40 நம்ம வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 7s are 35. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு மிச்சம் ஒரு 5 இருக்கும். 5 5 வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அதனால் வந்து 42.86 அந்த மாதிரி போட்டு வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 42.86%. இதான் வந்து கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 0.75% ஆஃப் 40 kg வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சிம்பிள் தான். இப்போ 0.75% ஆஃப் 40 அப்படியே எழுதுங்க. நம்ம என்றைக்குமே 0.75 இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து கீழே பை 100 வந்து போட்டுடலாம். பெர்சன்டேஜ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே பை 100 வந்து போட்டுக்கோங்க. ஆஃப் இருக்குது. ஸோ ஆஃப்னா இன்ட்டு 40. இப்போ இந்த 0க்கு 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். 4 into 75. ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு 0.75 இந்த மாதிரி இருக்கும்போது மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து அதான் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ கீழே ஒரு 100 வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 4 into 75 300. கீழே பார்த்தோம் அப்படின்னா 3 0. ஸோ இங்கே 2 0, இங்கே ஒரு 0. 1000. 300 by 1000. ஸோ 2 0க்கு 2 0 வந்து அடிச்சிடலாம். 3 by 10. ஸோ 3 by 10னா என்னது? நம்ம இப்போ 3 by 10 0.3. ஸோ இந்த 10 மேலே போச்சு அப்படின்னா இங்கே ஒரு 0க்கு ஒரு பாயிண்ட் முன்னால் வந்து போகும். அப்போ 0.3 kg. இதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ அப்போ வந்து 0.75% ஆஃப் 40 kg அப்படிங்கிறது நமக்கு 0.3 kg. அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் லென்த்தாக போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எப்போதும் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ 100% 40. நமக்கு தேவையானது 0.75. ஸோ 0.75 என்ன? இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்பவும் இதே மாதிரி தான் வரும். ஸோ எப்போது பண்ணுற மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன் வாட் ப்ரொபோர்ஷன் must a grocer mix wheat rupees 2.04 per kg and 2.88 per kg so as to make mixture of worth 2.52 per kg. நம்ம வந்து ஆரம்பத்திலே ஒரு சம் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அலிகேஷன் மிக்சரில். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோதுமை வந்து இருக்குது. ஸோ ஒரு கோதுமை பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ 2 ரூபா 4 பைசா அந்த குவாலிட்டியில் இருக்குது. இன்னொரு கோதுமை பார்த்தோம் அப்படின்னா 2 ரூபா 88 பைசா அந்த குவாலிட்டியில் வந்து இருக்குது. இப்போ அந்த கடைக்காரர் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொதுவாக 2 ரூபா 52 பைசா. ஸோ இந்த ரெண்டு ரேட்டுக்கும் இடையில ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து அவர் ரெண்டையும் என்ன ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணணும்? ஏன்னா அவர் வந்து 2 விதமான கோதுமை வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த கோதுமையில் வந்து எவ்வளவு ப்ரொப்போர்ஷன், ஸோ எவ்வளோ வந்து எடுக்கணும், ரெண்டாவது வந்து எவ்வளோ எடுக்கணும், அதான் வந்து கேட்காங்க. நீங்கள் இதுவும் அதே மாதிரி பண்ணிடலாம். 2.04 ஒரு கோதுமை, 2.88 இன்னொரு கோதுமை, ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி என்ன ரேட் வைக்காங்க? 2.52 வந்து வைக்காங்க. ஓகே, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 2.88க்கும் 2.52க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 63. ஸோ 0.36. இங்கே 0.48. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 2 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பாயிண்டில் வந்து இதை வந்து எடுத்து விட்டுலாம். ஏன்னா நம்ம வந்து ரேஷியோவில் அடிக்கும் போது எப்படியும் கடைசியில் பாயிண்ட்லாம் இல்லாமல் தான் வந்து வரப்போகுது.
இப்போ இந்த 36 48 இதை அடித்தோம் அப்படின்னா 12 டேபிள் அடி ஆகும் 3:4. அப்போ 3:4 ரேஷியோவில் தான் இந்த ரெண்டு கோதுமையை வந்து மிக்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த 2.04 வந்து 3 ரேஷியோ, 2.88 வந்து 4 ரேஷியோ, அந்த மாதிரி 3:4 ரேஷியோவில் தான் வந்து ரெண்டு கோதுமையை வந்து மிக்ஸ் பண்ண போகிறாரு. அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர் ஆர் இன் த ரேஷியோ 3:5:7 and their average is 60. Find the smallest number. 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:5:7. ஸோ இன்றைக்குமே வந்து ரேஷியோ அப்படின்னாலே அதில் வந்து ஒரு எக்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். காமனாக ஒரு எக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வந்து அதான் ரேஷியோ வந்து மாற்றிருப்போம். ஓகே, அப்போ ரேஷியோ அப்படின்னாலே காமனாக வந்து ஒரு எக்ஸ் வந்து இருக்கும். இதோட ஆவரேஜாக 60 அப்படிங்காங்க. ஸோ வந்து ஆவரேஜ்னா என்னது, சராசரி வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு 3 நம்பரோட சராசரி தான் வந்து 60. அப்போ வந்து மொத்த நம்பர் என்னது, இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10th 5 சப்ஜெக்ட் மார்க் வந்து இருக்கும். பெர்சன்டேஜாக கேட்டாங்க அப்படின்னா வந்து ஒருத்தங்க 80% அப்படிங்காங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் மார்க் வந்து என்னவா இருக்கும், நம்ம 5 சப்ஜெக்ட் இன்ட்டு வந்து 80 போடும். அப்போ வந்து 400 மார்க்காக வந்து இருக்கும். அப்போ வந்து சராசரி ஆவரேஜ் அப்படின்னா அவங்க வந்து மொத்தத்தை அந்த மொத்த வேல்யூவால் டிவைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து 3 நம்பரோட சராசரி தான் 60. அப்போ டோட்டல் என்னது 3 × 60 180. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 3x + 5x + 7x கூட்டினோம் அப்படின்னா 15x. ஸோ 15x 180 அடித்தோம் அப்படின்னா 15 டேபிள் அடிக்கலாம், 12 கிடைக்கும். x = 12. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இந்த 3ல் எது ஸ்மாலு, 3x தான். ஸோ எக்ஸை தூக்கி 3xல போடுங்க, அப்போ 36. அப்போ ஆன்சர் வந்து 36. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பர்சன்டேஜ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ். அருண் சுரேஷ் அப்படிங்கிற 2 பேர் வந்து இருக்காங்க. அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 24:36. வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் சுரேஷ் அண்ட் அருண் 8 years ago. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வயசோட ரேஷியோ வந்து கேட்காங்க. அப்போ நம்ம வந்து ரெண்டுலேயுமே 8 மைனஸ் பண்ணிடலாம். இங்கே 16 வரும், இங்கே 28 வரும். ஸோ ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் கேன்சல் பண்ணணும். 4 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 4:7. ஓகே, நம்ம டக்குன்னு இதான் ஆன்சர் அந்த மாதிரி வந்து போட்டுறக்கூடாது. மறுபடியும் கொஸ்டினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அருண் சுரேஷ் அந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் சுரேஷ் அருண் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இங்கே சுரேஷுங்கிறது 7, அருண்ங்கிறது 4. ஸோ ஆன்சர் 7:4. ஸோ இந்த ரேஷியோவில் ஈஸியான சம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. அருண் சுரேஷை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் சுரேஷ் அருண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மாற்றி எழுதணும் 7:4. இதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் m/n = 3:2, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 4m + 5n டிவைட் பை 4m - 5n. ஓகே, அந்த m என்ன அப்படி நீங்கள் அங்கே போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த m-க்கு பதிலாக 3 போடுங்க, n-க்கு பதிலாக வந்து 2 போடுங்க. அப்போ மேலே 4 × 3 12, 5 × 2 10, 12 + 10, கீழே அதே தான் 12 - 10. அப்போ 22/2 அடித்தோம் அப்படின்னா 11:1. ஸோ ஆன்சர் 11/1 11:1 ஒன்று தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏஞ்சல் செக்யூஸ் 85%, 86%, 84% mark in test paper with 100, 150, 200 respectively as maximum mark. The percentage of his aggregate is. என்ன அப்படின்னா இப்போ ஏஞ்சல் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு 3 டெஸ்ட்டில் 85%, 86%, 84% அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் வந்து கேட்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸிமம் மார்க் வந்து வேறு இருக்குது. ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் 100, இன்னொன்றில் 150, இன்னொன்றில் 200. ஸோ நமக்கு வந்து இப்போ காமனாக எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து மேக்ஸிமம் மார்க் 100 இல்லை 200 அந்த மாதிரி இருந்துட்டு அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த 3% மட்டும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து இருக்குது. அப்போ நம்ம முதல்ல வந்து அந்த ஒவ்வொரு மார்க் என்ன அப்படிங்க நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் 100, அதில் அவங்க வந்து 85% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ 100ல் 85% அப்படின்னா 85 தான். அடுத்து இன்னொரு சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் 150, இதில் அவங்க வந்து 86% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க.
ஸோ அப்போ வந்து 150க்கு 86% எவ்வளோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் மார்க்கு. ஸோ 100% தான் 150 மார்க்கு. இப்போ அவங்க வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க? 86% வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3. நெக்ஸ்ட் வந்து 3 × 86 பண்ணோம். இந்த 2வையும் அடிக்கலாம். ஸோ 43. ஓகே. இப்போ 3 × 43 பண்ணோம் அப்படின்னா 129 வந்து வரும். அப்போ 180க்கு 86% அப்படின்னா 129. அடுத்து மூணாவதா 200 மார்க்கு டோட்டல் மார்க்கு. அதில் 84% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 84% 200 மார்க் அப்படின்னா நம்ம அப்படியே டபுள் ஆக்கிடலாம், அவ்வளோதானே. அப்போ வந்து 168. இதை வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 85 + 129 + 168 இது வந்து 382 வந்து வரும். இங்கே டோட்டல் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 450 வரும். ஓகே. அப்போ வந்து 480க்கு 382 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு தான் வந்து பெர்சன்டேஜ் பார்க்கணும். இப்போ மொத்த டோட்டல் 100%ஆ 450. அப்போ 382 என்ன அதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 382 × 100 கீழே 450 இந்த மாதிரி வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து 50 டேபிளில் டைரெக்டாக அடிச்சிடலாம். அப்போ 29. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 × 382 பண்ணிங்க அப்படின்னா 764 வந்து வரும். ஓகே. இப்போ 9 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 8 9s are 72. அப்போ 72 போச்சு அப்படின்னா மிச்சம் ஒரு 4 மட்டும் இருக்கும், 44. ஸோ 44ல் வந்து 9ஐ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 9s are 36. ஓகே. ஸோ 36. ஸோ 44ல் வந்து 36 போச்சு அப்படின்னா மிச்சம் வந்து நமக்கு 8 வந்து இருக்கும். ஸோ 8 ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 0 எடுத்துக்கலாம். அப்போ 80 நீங்கள் வந்து 9ல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8 டேபிளில் 9 8s are 72. ஸோ 8 அதுக்கப்புறம் மிச்சம் வந்து ஒரு 8 இருக்கும், அப்புறம் 8 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷனில் 84.9 கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் 84.88 கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். அப்போ 84.88% அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1600 is divided among A and B in the ratio 3:5. B share. ஸோ ஒரு 1600 ரூபாயை ஏபி 3:5 அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ பியோட ஷேர் கேட்காங்க, அவ்வளோதான். இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது ரேஷியோ? இங்கே 3, இங்கே 5. ஸோ அப்போ வந்து மொத்தமாக வந்து 8 இருக்குது. ஸோ என்றைக்குமே ரேஷியோவில் எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து 8x 1600 அடித்தோம் அப்படின்னா 200. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 200 நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? பி தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 200 இங்கே போட்டிங்க அப்படின்னா 5 × 200 1000 இதோட ஆன்சர், அவ்வளோதான். ஸோ 1000 தான் பியோட வேல்யூ. அடுத்து பாருங்க. குணா பைஸ் ஏ கலர் டிவி செட் ஆஃப் ₹15,000 அண்ட் செல் இட் அட் லாஸ் ஆஃப் 50%. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அ டிவி? ஸோ வந்து 15,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை ஒருத்தர் வாங்கி 15% லாஸில் வந்து விற்காரு. அப்போ வந்து எவ்வளோவுக்கு விற்றுருப்பார்? அதான் கொஸ்டின். ஸோ சிம்பிள் தான். 100 தான் 15,000. ஸோ 100% 15,000. இப்போ வந்து எவ்வளோ லாஸில் விற்றுருக்காரு? 15% லாஸு. அப்போ 100ல் 15 கழிச்சிங்க அப்படின்னா 85. ஸோ வழக்கம் போல் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே. ஸோ 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 85 × 150 12750. ஸோ 12,750. 12,750 தான் வந்து விற்றுருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கிஷோர் wanted to find the height of a tree in his garden. He checked ratio of his height to his shadow length. It was 4:1. He then measured shadow of tree. It was 15 feet. What was the height of a tree? ஸோ கிஷோர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா அவர் தோட்டத்தில் ஒரு மரத்தோட ஹைட்டை வந்து அளக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காரு. ஸோ அவர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஹைட்டை அவரோட ஷேடோ வந்து விடும். ஸோ அவரோட நிழலில் வந்து
அவரோட ஹைட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு. 4:1 ரேஷியோவில் வந்து இருக்குது. ஸோ வந்து அவரோட ஹைட் வந்து நிழலா ஷேடோவாக தெரியும் போது 4:1 ரேஷியோவில் வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த மரத்தோட ஷேடோ, ஸோ மரத்தோட நிழலில் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா 15 ஃபீட் வந்து இருக்குது. அப்போ மரம் ஹைட் என்ன? ஓகே. ஸோ இப்போ வந்து அவருக்கு 4:1 தான் வந்து ஷேடோ விடுது. இப்போ வந்து அவர் ஹைட்டு 4 ரேஷியோ அப்படின்னா ஷேடோ வந்து 1 ரேஷியோ மட்டும் தான் விடுது. இப்போ மரத்தோட ஷேடோ பார்த்தோம் அப்படின்னா 15 ஃபீட்டு. ஓகே. அப்போ என்ன அப்படின்னா அப்போ மரத்தோட ஹைட் என்னவா இருக்கும்? 1 தான் 15, 4 60 இருக்கும். அப்படிதானே? ஸோ இப்போ வந்து ஷேடோ வந்து 4ல் 1 பங்கு தான் விடுது. அப்போ 4x 1xன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1x தான் 15. அப்போ மரத்தோட ஹைட் என்னவா இருக்கும்? 4x இருக்கும். அப்போ 4 × 15 60 தான் அந்த மரத்தோட ஹைட்டு. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ் 2 years ago and his age 3 years from now is 3 less than thrice his present age. What is present age? இப்போ அருண் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்காரு. அவரோட இப்போ உள்ள வயசாக நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பர்சன்டேஜ். அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் அருண் ஏஜ் 2 years ago. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை. ஓகே. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அருண் ஏஜ் 2 years ago. இப்போ வயசு வந்து எக்ஸ் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2ஆக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிற நம்ம வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னால் 10 - 2 8 அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். அடுத்து பாருங்கள். அண்ட் ஹிஸ் ஏஜ் 3 years from now. இப்போ வந்து இப்போ இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ வயசு என்னவா இருக்கும்? எக்ஸ் + 3ஆக இருக்கும். ஸோ இப்போ பர்சன்டேஜோட 3 வந்து கூட்டுவோம். கொஸ்டின் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் 2 years ago அண்ட் 3 years after. இந்த ரெண்டையும் தான் வந்து ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் + 3. அடுத்து பாருங்கள். நவ் இஸ் 3 less than thrice his percentage. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜோட 3 மடங்கோட 3 கம்மியாக இருக்குது அப்படிங்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜோட 3 மடங்கு த்ரைஸ். ஸோ 3 மடங்கோட 3 கம்மியாக இருக்குது. 3 less than thrice. அப்போ 3 மடங்கோட 3 கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்லோவாக ரீட் பண்ணி அப்படின்னா புரியும். நவ் இஸ் 3 less than thrice ஆஃப் பர்சன்டேஜோட 3 மடங்கோட 3 கம்மியாக இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் எக்ஸு 3 மடங்கு அப்படின்னா 3x. அப்படிதானே? ஓகே. இதோட வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. அப்போ -3. இப்போ நீங்கள் வந்து சால்வ் பண்ணி அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். நம்ம வந்து எக்ஸை கொண்டு போய் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x² + 3x. அடுத்து இந்த -2 கொண்டு போனோம் அப்படின்னா -2x -2 × 3 -6 = 3x - 3. ஓகே. இப்போ வந்து இந்த 3xக்கு 3x வந்து ஆட் ஆயிரும். இந்த -3 இங்கே வந்துச்சு அப்படின்னா வந்து +3 ஆகும். அப்போ x². அடுத்து வந்து -2x இருக்குது. -2x. அடுத்து -3 இங்கே வந்துச்சு அப்படின்னா +3 ஆயிரும். அப்போ -6 + 3 -3. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து கடைசியாக கிடைக்கி. x² - 2x. ஸோ நம்ம வந்து இதை தனியாக எழுதிக்கலாம். x² - 2x - 3 = 0. இப்போ நம்ம வந்து எக்ஸு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம வந்து டி மெத்தடில் போடுவோம். டி மெத்தடில் போட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது -3 வரணும். ஆட் பண்ணும்போது -2 வரணும். ஸோ எப்போ வரும்? 3 × 1 பண்ணோம் அப்படின்னா 3 வரும். இப்போ நமக்கு வந்து மைனஸ் தேவை. அப்போ இங்கே வந்து மைனஸ் போட்டுடலாம். எக்ஸு. ஸோ x - 3 இது x + 1. அப்படி தானே? ஸோ x - 3 x + 1. எக்ஸ் விட்டு நம்ம வந்து இந்த நம்பரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா x = 3. x = -1. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 1 3 இருக்கு, வந்து -1 இருக்குது. கண்டிப்பாக வயசு வந்து மைனஸில் வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 3 மட்டும் தான் ஆன்சர். பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 3. அவ்வளோதான். ஓகே. நம்ம வந்து டெஸ்ட் 2ஓட ஆப்டிடியூட் சொல்யூஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம்.
இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைரக்டா சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு பேசிக்ல இருந்து புரியணும். ஸோ நீங்க வந்து பேசிக் சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து பேசிக் மெத்தட்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்டிடியூட் ஃபுல் கோர்ஸ்ல 18 வீடியோ வந்து பாருங்க. ஓகே, தேங்க் யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.